வரக்கூடிய 2026 தமிழ் புத்தாண்டு மிதுன ராசிக்கும் கடக ராசிக்கும் எப்படி இருக்கப் போகிறது? சித்திரை 1 அன்று தொடங்கும் பராபவ ஆண்டு மிதுனம் மற்றும் கடகம் ராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்களுடன் முன்னேற்ற வாய்ப்புகளையும் தரும் வருடமாக இருக்கும். அது என்ன என்பதை வாங்க பார்க்கலாம். மிதுன ராசிக்காரர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு புதிய முயற்சிகள் தொடங்க நல்ல காலமாக இருக்கும். வேலை, தொழில், வியாபாரம் போன்றவற்றில் முன்னேற்றம் காணலாம். குறிப்பாக தொடர்பு திறன் மூலம் வெற்றி பெறுவீர்கள். பணவரவு மெல்ல உயர்ந்தாலும் செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். குடும்பத்தில் சில சிறிய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை சமாளிக்கும் திறன் உங்களிடம் இருக்கும். கல்வி மற்றும் போட்டித் தேர்வுகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உடல் நலத்தில் சிறிய கவனம் அவசியம். மன அழுத்தத்தை குறைக்க முயற்சி செய்யுங்கள். கடகராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த வருடம் பொறுமையும் திட்டமிடுதலும் மிகவும் முக்கியம். வேலையிடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். அதே நேரத்தில் உழைப்புக்கு மதிப்பும் கிடைக்கும். பணவரவு சீராக இருக்கும். ஆனால் பெரிய முதலீடுகளில் கவனம் தேவை. குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும். குறிப்பாக உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். திருமண யோகம் சிலருக்கு உருவாகலாம். ஆனாலும் மன அழுத்தம் மற்றும் உணர்ச்சி அதிகம் இருக்கும் காலங்கள் இருக்கும். அதனால் தியானம் அல்லது ஆன்மீகம் உதவும். உடல் நலத்தில் வயிறு மற்றும் மனநிலை தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்தவும். சுருக்கமாக, மிதுனத்திற்கு வளர்ச்சி பிளஸ் வாய்ப்பு அதிகம். கடகத்திற்கு பொறுமை பிளஸ் நிலைத்த முன்னேற்றம் முக்கியம். நீங்கள் மிதுனமா அல்லது கடகமா என்பதை கமெண்டில் சொல்லவும்.